ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். நம்ம வீட்டுக்கு வளைகாப்புக்கு மேக்கப் போடுறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த மேக்கப் பண்ணியிருந்தேன். மேக்கப் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த பொண்ணுக்கு இது 9வது மாசம் நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்தது என் தம்பி ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்ல இருந்து தோட்டத்துல காயெல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் குடுத்து விட்டுருந்தாங்க. கொஞ்சோன்னு நான் நினைச்சேன். பட் நெறையவே இருந்தது. அதுல வந்து சொரைக்காய், அடுத்தது வெள்ளரிக்காய், இது வந்து மொச்சப்பயிர் சீசன் வந்து முடிய போது. ஸோ அவங்க வீட்ல இருந்து கொஞ்சம் மொச்சை வந்து நம்மகிட்ட குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பீக்கங்காய், நாட்டு பீக்கங்காய் குடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி மருந்தடிக்காத காய்கறிகள் வீட்டு தோட்டத்துல இருந்து கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அதனால அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அதனால வெற்றிலை தீபம் போடுறது ரொம்பவே வழக்கம். அதோடு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில குளிகை நேரம் மத்தியானம் 1 to 1:15 வரும். கண்டிப்பா அந்த நேரத்துல கடன் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளை மனமுருகி நம்ம முன்வைக்கிறப்ப அந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நம்ம வெளிவர முடியும். அதோடு வழக்கம் போல நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், வேல்மாறல் படிங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.